ஹாய், வெல்கம் டு தருணி ஆரி டிசைனர். இன்றைக்கி வந்துட்டு பேக் ரோப் இருக்குது இல்லைங்களா, ஃபேன்சி லேசர்ஸ் ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் ரோப் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரூச் ஒர்க் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ப்ரூச் ஒர்க்கை நம்ம ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் ரோப்பை நான் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மடக்கிட்டு அந்த இடத்துல நான் ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதை இப்படி நான் விட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி ஒரு 1/2 சென்டிமீட்டர் தள்ளி இப்படி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். கீழேருந்து நீடில் எடுக்க போகிறோம். மேலேருந்து மறுபடியும் அந்த நீடில் கீழே இப்படி இறக்க போகிறோம். இதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது நல்லா ஸ்டிஃபாக அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் சுற்றிட்டேன்னா மறுபடியும் 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். மறுபடியும் சுற்றிட்டேன், மறுபடியும் 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சாம்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாம்ஸ் கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த புத்தா சாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு கடையில் பார்த்தீங்கன்னா இப்படி லோட்டஸ் டைப்பில், பட்டர்ஃப்ளை டைப்பில், லீஃப் டைப்பில், ஃப்ளவர் டைப்பில் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கிடைக்கும். மயில் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சாம் வேணும், அது எந்த சாம் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணி அந்த சாம்க்கு தகுந்த மாதிரி இந்த பேக் ரோப்பை நம்ம இது பண்ணிக்கணும், அதிகப்படுத்திக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் இன்னொரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே 1/2 இன்ச் தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இப்போ அந்த பேக் ரோப் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சாமை இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. கீழே இருக்கிற ஹோல்லேருந்து மேலே இருக்கிற ஹோலுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் இதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, கீழேருந்து நீடில் எடுக்கிறோம், அந்த ஹோல் வழியாக உள்ளே விடுறோம், மேலேருந்து நீடில் கீழே இறக்கிக்கிறோம். இதே மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கோல்டன் கலர் லோரியல் என்கிட்ட இருக்குது. அந்த லோரியல்ஸ் எடுத்திருக்கேன். லோரியல்ஸ் அப்படின்னா அதோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல் வழியாக இந்த ஊசியில் இப்படி கோர்த்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஒரு 3-4 லோரியல்ஸ் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த புத்தாவோட கீழே இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி நீடில் நான் கீழே இறக்கிக்கிறேன். இப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த லோரியல்ஸ் வரும். இதே மாதிரி கொசன்னு நிறைய இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழேயும் மேலேயும் ஒரு கொடி பேட்டர்ன் வர மாதிரி நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். இந்த வரைஞ்ச இடத்துல நான் கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்க போகிறேன். ஒன்றுமே இல்லை, வரைஞ்ச இடத்துல அப்படி நம்ம கட் பீட் பிளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு கட் பீட் பிளேஸ் பண்ணிட்டேன்னா இதே மாதிரியே எல்லா கட் பீட்ஸுமே லைனாக பிளேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதை இன்னுமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் ஷெல்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஷெல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 3-4 ஸ்டிச்சஸ் ஒரே இடத்துல போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கீழேருந்து நீடில் மேலே எடுக்கிறீங்க, மேலேருந்து நீடில் கீழே கொண்டு போகிறீங்க. இதே மாதிரியே கண்டினியூஸாக பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோல் ஃபில் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஷேப் சீக்வன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பேர்ல் லோரியல்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்ம புத்தாக்கு கீழே எப்படி வச்சோம் அதே மாதிரியே தான் இந்த இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது குட்டியாக லீவ்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த லீவ்ஸை எங்கெங்கெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே 2 ஸ்டிச்சஸ் போட்டு இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் ஒரு ப்ரூச் ஒர்க் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐகார்ட்லேயும் கொடுத்து இப்போ மேலேயும் பண்ணிட்டேன், கீழேயும் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரூச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸோட பேக்கில் நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.